என்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற பகுதி லூக்கா 2வது அதிகாரம் 4 - 7 வசனங்கள். லூக்கா 2. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7ஆம் வசனம் வரை. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடையிலே கிடத்தினாள். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இதோ உமது வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபையும் ஞானத்தையும் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இது இப்போ நம்ம வாசித்த பகுதியானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிற காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைய தலைப்பு பயணிப்போம் பார்ப்போம். நாம் பயணிப்போம் பார்ப்போம். இந்த பயணம் மிக மிக முக்கியமானது. ஆண்டவரை பார்க்கும்படிக்காய் இன்னைக்கு நமக்கு இந்த பூமியில் பயணிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே அவரை பார்க்கும்படிக்கா. ஆமென். அன்னைக்கு அந்த மரியாளும் யோசேப்பும் தானே அவர்கள் பயணிக்கிறவராக இருந்தார்கள். அந்த சாஸ்திரிகள் தானே அவர்கள் பயணிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த நாளில் எப்படியாய் நம்மளது பயணம் இருக்கணும்? ஒன்று, குடும்பமாக இணைந்து பயணிக்கணும். முதல் காரியம். 2வது காரியம், குறிக்கப்பட்ட இலக்கை நோக்கி பயணிக்கணும். 3வது காரியம், குழப்பங்களை பாராமல் பயணிக்கணும். 4வது காரியம், குமாரனை காணும்படிக்கு பயணிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ இதை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல குடும்பமாக பயணிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் காணும்படி குடும்பமாக பயணிக்கணும். கணவன் இல்லாமல் மனைவியோ, மனைவி இல்லாமல் கணவனோ, பிள்ளைங்களை விட்டுட்டோ அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காணும்படியா குடும்பமாக பயணிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ மரியாளும் யோசேப்பும் தானே அவர்கள் பயணிக்கிறவர்களாக இருந்தாங்க. நல்லா யோசித்து பார்ப்போம். அவங்க குடும்பத்தோட ஒரு சுச்சுவேஷனை யோசித்து பார்ப்போம். மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. அங்கே வசனம் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே அப்படி தான் வசனங்கள் இருக்குது. ஆமென். அப்போ நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒரு ஊருக்கு போய் அவங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ மரியாதை என்ன சொல்லலாம்? நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், என்னால் பயணிக்க அவ்வளவு தூரம் நான் வர முடியாது, நீங்களே போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருங்க, நான் என்னத்துக்கு வந்துக்கிட்டு. ஹல்லேலூயா. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆமென். இந்த சூழ்நிலையில் நான் எப்படி உங்களோட வர்றது? நான் வர முடியாது, நீங்கள் மட்டும் போங்க, போய் அங்கே பதிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லது யோசேப்பே கூட ஒரு நல்ல காரியமாக மரியாளுக்கிட்ட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இல்லை, உன் நிலைமை சரியில்லை, என்ன நீ கர்ப்பவதியாக இருக்கிற, எந்த நேரத்தில் ஏதாவது ஆகலாம், என்ன அதனால் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ இங்கே இரு. நடுவழியில் நம்ம பயணம் பண்ணுறப்ப உனக்கு வலி எடுத்ததுன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிற இடத்துலையாவது அக்கம் பக்கத்தில் ஆளுங்க இருக்கிறாங்க. ஆமென். ஸோ ஏதோ தெரிஞ்சவங்களோ மற்றவங்களோ இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. பிரசவ வலி வந்தாலும் அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க. நடுவழியில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது தனியாக இருந்துக்கிட்டு? அதனால் நீ இருந்துக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு யோசேப்பும் சொல்லலாம். ஆனால் 2 பேரும் அப்படி இல்லை. 2 பேரும் இணைந்து பயணிக்கிறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா.
நம்ம இணைந்தே போவோம் என்றபடியாய் இணைந்து பயணிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கா நம்ம இணைந்து பயணிக்கிறவங்களாக இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறது. அதே போல் யாத்திராகம 4:20 பாருங்க. யாத்திராகம 4:20 யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஆமென். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு, அங்க யோசேப்பும் தன் மரியாதை கழுதையில் ஏற்றிக்கிட்டு போறாரு. இங்க யோசேப்பும் பாருங்க, இவனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது. அப்ப மனைவியையும் கூட்டிக்கிட்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு தேவன் ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்துட்டார், நான் அதை செஞ்சாகணும் என்றபடியா குடும்பமா பயணிக்கிறாங்க. சிப்போரால் ஒரு இஸ்ரேலிய மக்கள் அல்ல. ஆனா அவ என்ன சொல்லலாம், ஏயா 40 வருஷம் அங்க இருந்துட்டு நீ பயந்துக்கிட்டு ஓடி வந்த, எவனாவது கொண்டுடுவானோ ஏதாவது பண்ணிடுவானோன்னு நீ பயந்துக்கிட்டு ஓடி வந்த. இப்போ 40 வருஷம் ஆச்சு, எங்கள் அப்பா கிட்ட இருந்து எங்கள் ஆடு மேடை மேய்ச்சிக்கிட்டு என்ன எங்களோட இருந்து எங்கள் குடும்பமாக 40 வருஷம் போயிடுச்சு. இப்போ திடீர்னு உனக்கு என்ன பாசம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு உன் பிள்ளைங்க மேலே, உன் சொந்தக்காரவங்க மேலே, உன் இனத்து மேலே. புதுசாக உனக்கு ஏன் இவ்வளோ இந்த காரியம் வந்தது அப்படின்னா, போகிறதுனா நீ போ, நான் இருக்கிறேன், என்னையும் என் பிள்ளைங்களையும் விட்டுடு, நாங்கள் பாட்டு இங்கே இருக்கிறோம். நீ வேணா போய் உன் ஜாதி தனத்தை பார்த்து அவங்கள மீட்கணும்னு சொன்னாரா, நீ போய் அந்த காரியத்தை பார்த்துக்க, நான் வர முடியாது. சிப்போரால் சொல்லலாமா சொல்ல முடியாதா? ஹல்லேலூயா. ஆனால் அப்படி சொல்லலை. மோசையோட சிப்போராலும் போகிறா, தான் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு போறா, குடும்பமாக பயணம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. இது மிக மிக அவசியமானது. தேவனை காணும்படிக்காய் தேவன் கொடுத்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணம் செய்கிற போது, ஒரு காரியத்தை நோக்கி நம்ம பயணம் செய்கிற போது குடும்பமாக தான் பயணம் செய்யணும். காரணம் என்னென்னமோ சொல்லலாம், இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு வராதவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு வராதவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யோசிச்சு பார்க்கணும், இது நான் இந்த காரியம் சரியானது தானா, இந்த காரணம் சரியானதா, நான் ஆண்டவரை பார்க்கிற காரியத்தில் நான் எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். குடும்பமாக பயணிக்கிறவங்களாக இருக்கணும். இதை தான் தேவன் இந்த நாளில் விரும்புகிறவராக இருக்கிறார். கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, குடும்பமாக. அங்கே போய் மட்டும் ஒருவேளை யார் தேவனை தேடுகிறாங்களோ அவங்க மட்டும் கணவனோ மனைவியோ ஒரு பரலோகத்தில் இருந்து பக்கத்தில் அவங்க குடும்பத்தார் பிள்ளைகளோ மனைவியோ கணவனோ வராமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமென். நம்ம பயணம் செய்கிற போது குடும்பமாக பயணம் செஞ்சாதானே குடும்பமாக பரலோகத்துக்கு போகலாம். நீ ஆண்டவரை காணும்படியான காரியத்தில் ஒருத்தர் மட்டும் வந்தா, ஒருத்தர் மட்டும் உங்கள் குடும்பத்தில் பரலோகத்தில் போனால் போதுமா? ஆமென். அப்ப தேவனுக்கான காரியத்தை, தேவனை பார்க்கும்படியான காரியத்துல குடும்பமாக நம்ம பயணிக்கிறவங்களாக இருக்கணும். அதுக்கு இந்த புது வருடத்துல நம்ம அதற்கான முயற்சியை செய்கிறவங்களாக இருக்கணும். 2வது காரியம், குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி பயணிக்கணும். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறவங்களா இருக்கணும். மத்தேயு 6:32 பாருங்க. மத்தேயு 6:32. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னுடைய லக்கு என்ன? நான் எதை நோக்கி ஓடுறேன்? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் அறிந்திருக்கிறாங்க. உலகத்தாருக்கு தெரியும். உலகத்தானுக்கு எல்லாமே இதுதான் தேவை, இந்த லக்கை நோக்கி ஓடுறோன்னு பணத்தை நோக்கியோ அல்லது வீடு காரியமோ அல்லது வேற காரியமோ அந்த லக்கை வச்சு அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா என்னுடைய லக்கு என்ன?
இவைகள் எல்லாம் தேவனுக்கு உங்களுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. உனக்கு என்ன தேவைங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன வசனம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் உனக்கு என்னென்ன தேவையோ அதை தேவன் வைத்திருக்கிறார். உன்னுடைய இலக்கு தேவனை நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 10 காரியம் தேவை. இந்த 10 காரியம் தேவைங்கிறத தேவனை அறிஞ்சிருக்கிறார். ஆனா நான் என்ன பண்றேன்? இந்த 10 காரியத்துல ஒரு காரியத்தை நோக்கி மட்டும் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், தேவனை விட்டுட்டேன். ஆனா என்னுடைய இலக்கு தேவனை நோக்கி இருக்குமானா, இவைகள் எல்லாம் உனக்கு தேவைங்கிறத அவர் அறிந்த தேவன் அந்த 10ஐயும் உனக்கு கொடுப்பார். நீ ஒன்ன நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் அங்க வசனம் சொல்லுது. அந்த 33வது வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் தானே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை நான் தேடுகிற போது, என்னுடைய இலக்கு தேவனை தேடுகிறதாக இருக்கிற போது, தேவன் எல்லாத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் நம்மளுடைய இலக்கு என்ன? எதை நோக்கி நான் பயணிக்கிறவனாக இருக்கிறேன்? ஆண்டவரை நோக்கி நான் பயணிக்கிறவனாக இருக்கிறேனா? குடும்பமா பயணிக்கிறவனாக இருக்கிறேனா? அப்போஸ்தலர் நடபடி 5ல் 1-2 வசனங்களை படிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமென். காரியம் என்ன? இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஹல்லேலூயா. கணவன் மனைவியா செயல்பட்டாங்க. ஆனா கணவன் மனைவியா செயல்பட்ட காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத லக்க நோக்கி ஓடுது. நம்ம அதுதான் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் இணைஞ்சு ஓடுறாங்க. 2 பேரும் இணைஞ்சு ஓடுறது எதுக்கு? தேவனை விட்டு தள்ளி ஓடுறதுல இணைஞ்சு ஓடுறாங்க. என்னுடைய இலக்கு எதுவா இருக்குது? தேவனை நோக்கி ஓடுகிற காரியத்துல நான் குடும்பமா கணவன் மனைவியா இணைஞ்சு ஓடுறேன்னா, அல்லது தேவனை விட்டு பிரிந்து ஓடுகிற காரியத்துல, அவரை தள்ளி ஓடுகிற காரியத்துல, அவரை விட்டு தூரமா ஓடுற காரியத்துல எங்களுடைய 2 பேரும் மனசும் இணைஞ்சு ஓடுதா? அப்படின்னா என்ன? நல்லா புரியணும்னா, இன்னைக்கு ஆராதனை இருக்கு, அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போவோம். ஹல்லேலூயா. இப்ப தேவனை விட்டு இவங்க ஒருமனப்பட்டு தேவனை விட்டு பிரிந்து ஓடுகிற காரியத்துல இருக்கிறாங்க. இந்த அனனியாவும் சாப்பிடாலும் அப்படிதான். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவன் சீடர்களோடு எல்லாத்தையும் ஊழியத்தில் இருந்தவங்க, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா அவங்க வித்த பணத்தை தேவனுக்கு கொடுக்கணும்னு முதல்ல தீர்மானம் பண்றாங்க. கைக்கு பணம் வந்த பிறகோ கொஞ்சத்தை 2 பேரும் அறிந்து, மனைவியும் அறிந்து, அங்கதான் வசனம் அவங்க இப்படிதான் இருக்கும். மனைவி அறிந்து கொஞ்சம் தொகையை எடுத்து வச்சுட்டு மீதியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப அங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? இதை விற்கிறதுக்கு முன்னாடி உங்க பணம் தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? விற்கிறதுக்கு முன்னாடி உங்க பணம் தானே அப்படின்னு தான் அங்க கேட்கப்படுது. அப்போஸ்தலர் கேட்குறாங்க, ஏன் இப்போ ஒரு பகுதியை வஞ்சித்து எடுத்து வைக்கிறீங்க? விற்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான். அதாவது இதுக்கு இடப்பட்டதுல என்ன நடக்குது? நீ பொருத்தனை பண்ணிட்ட, நான் கொடுப்பேன்னு, முழுசையும் கொடுக்கன்னு ஒரு தீர்மானம் முதல்ல எடுத்தீங்க. ஆனா கைக்கு பணம் வந்த பிறகோ, பணத்தை பார்த்த பிறகோ இந்த தீர்மானம் மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி உன்னோடது தானே. ஆனா நீ தீர்மானம் எடுத்த பிறகோ அது தேவனுடையது ஆயிடுச்சு. அதுல போய் நீ வஞ்சிக்கிறியே. அப்ப நான் இணைந்து ஓடுகிற காரியத்துல நான் ஒரு தீர்மானத்தை எடுத்த பிறகு நான் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஓடுவேங்கிற ஒரு லக்க நோக்கி நான் ஓடுகிற காரியத்துல தீர்மானம் எடுத்துட்டு 2 பேருமே இணைந்து டைவர்ட் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு லக்கை நோக்கி ஓடுகிற காரியத்துல, ஆண்டவருக்கான காரியத்துல நான் பிரிந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 5ல் 1 படிப்போம்.
2 கொரிந்தியர் 5:1. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இது யாரு? ஆபிரகாம் சொல்றார். ஆபிரகாம் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற வீடெல்லாம் அழிந்து போகலாம், ஆனா நித்தியமான ஒரு வீடை தேவன் எனக்காக பரலோகத்துல கட்டி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு, நமக்கு இன்னைக்கு இருக்கிற பைபிளோ மற்ற காரியங்களோ நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சாட்சிகளோ அவ்வளவு ஆபிரகாமுக்கு இருந்திருக்காது. ஆனா அவர் தீர்மானமா சொல்றார், எனக்கு பரலோகத்துல ஒரு வீடு இருக்குது, நான் அதை நோக்கி ஓடுறேன். என்னுடைய லக்கு என்ன? ஹல்லேலூயா. என்னுடைய லக்கு என்ன? எபிரேயர் 11:9 படிப்போம். எபிரேயர் 11:9. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஏன் எழுதி இருக்கு? குடும்பமாக. ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க எல்லா கூடாரங்களிலே வசித்தார்கள். ஆபிரகாம் அப்படி, அவனுக்கு கீழே 300க்கு மேல வேலைக்காரவங்க இருக்கிறாங்க. ஆபிரகாம் கிட்ட வேலை செய்யற ஆள் மட்டுமே 300 பேத்துக்கு மேலங்கிறதுன்னு அங்க வசனம் சொல்லுது. அவங்க எல்லாம் போர் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு இது உள்ளவங்க. அப்பன்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்றபடியாய். ஏன்னா அவனுடைய லக்கு பரலோகம். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் குடும்பமாக தான் தேவனை காணும்படியாய் தேவனுடைய லக்கை நோக்கி ஓடுகிறவங்களாக இருந்தாங்க. ஆபிரகாம், சாராள் தேவனுடைய லக்கை நோக்கி குடும்பமா ஓடுனாங்க. மோசே, சீப்போரால் குடும்பமாக இணைந்து தேவனுடைய லக்காக நோக்கி ஓடுறவங்க இருந்தாங்க. யோசேப்பு, மரியாள் தேவனுடைய லக்கை நோக்கி ஓடுறவங்க. பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவங்க தங்களுக்கு குறிக்கப்பட்டதுல கணவன் மனைவியா குடும்பமாக லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நான் குடும்பமாக ஓடுகிறவனாக இருக்கணும். அது அந்த ஓட்டம் லக்கை நோக்கி ஓடுவதாக இருக்கணும். அந்த ஓட்டம் எப்படியா இருக்குது? உலகத்தை நோக்கி என் ஓட்டம் குடும்பமா இருக்குதா? ஆண்டவர் எனக்கு குறித்திருக்க இலக்கை நோக்கி ஆண்டவரை காணும்படிக்கான அந்த பரம காணானை காணும்படிக்காய், இயேசுவை காணும்படிக்காய் நான் குடும்பமாக பயணிக்கிறவனாக இருக்கிறேனா? அந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறவனாக இருக்கணும். பிலிப்பியர் 3:14 படிப்போம். பிலிப்பியர் 3:14. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். பவுல் ஒரு தீர்மானமா சொல்றார், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு ஒரு லக்கு வச்சிருக்கிறார், ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார், அதை நோக்கி நான் ஓடுறேன். நான் இன்னைக்கு எனக்கு என்ன இலக்கை வைத்து இருக்கிறேன்? தேவன் எனக்கு வைத்திருக்கிற இலக்கு என்ன? நான் அதை நோக்கி ஓடுகிறவனாக இருக்கிறேனா? நாள் முழுக்க வருஷம் முழுக்க நான் உட்கார்ந்துட்டு பல காரியங்களை கேட்பது மட்டும் என்னோட இலக்கா இருக்கா? தேவன் எனக்கு என்ன இலக்கை வைத்திருக்கிறார்? அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நான் அதை நோக்கி ஓடுறவனா இருக்கணும். அங்கதான் நீ தேவனை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பார். தேவ பிரசன்னத்தை பார்க்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற இடம் அந்த லக்கு தான் புரிஞ்சுக்கணும். எந்த இலக்க தேவன் உனக்கு வைத்திருக்கிறாரோ அந்த இலக்குல தான் உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆண்டிவே அல்ல, பயணத்தின் போது அல்ல, லக்கை நோக்கி நீ அடைகிற போது, அந்த லக்கில போய் நீ நிற்கிற போது தேவன் உன் தேவையெல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் எந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? 3வது காரியம், குழப்பங்களை பாராமல் பயணிக்கணும். ஹல்லேலூயா. பயணிக்கிற போது குழப்பம் இருக்கக்கூடாது. மரியாள் யோசேப்புக்கு எப்படி இருக்கும்? யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க.
மரியாள் திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கும் குழப்பம்? இது என்ன புள்ள யாரு புள்ளன்னே தெரியாது. இவ வேலை ப்ரெக்னெண்டாக இருக்கா, பிரசவ இதில் இருக்கா, இவளையும் இழுத்துக்கிட்டே நம்ம அலைய வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம செய்யணுமா? ஆமே. தேவன் யோசேப்போட பேசின உடனே தேவன் என்னோடு பேசினவர் தேவன் தான் என்றபடியாய் ஒரு திட்டமாக தெளிவாக அவன் அறிந்து கொண்ட பிறகு, புரிந்து கொண்ட பிறகு அவன் தொடர்ந்து யோசேப்பு ஓடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு திட்டமும் தெளிவும் வேணும். ஆமென். இதுல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கும்? நம்ம அந்த யோசேப்போட பொசிஷன்ல இருந்தோம்னா, ஒரு திருமணத்துக்கு முன்னாடி இந்த காரியம் நடக்குது. இப்ப இந்த அம்மாவுக்கு நான் சவரச்சனெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. யோசிச்சு பார்ப்போம். இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும். கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. யோசேப்பு ஏற்றிக்கிட்டு போகிறாரு மரியாளன்னா, இந்த கழுதை மேலே மாசமாக இருக்கிற இந்த மரியாள் டப்புன்னு குதிச்சு ஏறி உக்காந்துட முடியுமா? இந்த யோசேப்பு தான் தூக்கி விடணும். இந்த யோசேப்பு தான் இறக்கி விடணும். இன்னும் வழியில் என்னன்னா காரியங்களுக்கும் எல்லா ஹெல்ப்பும் யோசேப்பு பண்ணி ஆகணும். ஏதோ பயணம் போனாங்கன்னு ஒரு வார்த்தையில நம்ம படிச்சிடுறது இல்லை. அதுல வர்ற கஷ்டங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, எல்லாத்தையும் யோசிப்பு அதுக்கு கூட இருந்தாகணும். ஆமே. அப்ப ஒரு குழப்பமான மைண்டில் இருந்தா, ஒரு ஆசிலேஷன்ல நான் இருந்தா, ஒரு நிம்மதியா, ஒரு சமாதானமா, ஒரு உற்சாகமா உதவி பண்ண முடியுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே அந்த நாள் முழுமோ அந்த மாசம் முழுசுமோ ஒரு இணக்கமான காரியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இங்க இந்த மரியாளுக்கு இந்த யோசேப்பு எல்லா உதவியும் பண்ணியாகணும். பயணத்தின் போது என்னென்ன காரியம் இருக்குதோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணியாகணும். ஆமென். அது அவரோட மைண்டில் குழப்பங்கள் இல்லாம இருந்தாதான் ஒரு சமாதானமான ஒரு பயணத்துல போகவே முடியும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்க நம்ம செல்லுகிற போது, நம்ம சபைக்கு வருகிற போது நமக்குள்ள குழப்பங்கள், குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவரை காணுகிற அந்த லக்கை நோக்கி ஓடுகிற போது குடும்பமா பயணிக்கணும், குழப்பம் இல்லாம பயணிக்கணும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. அந்த பயணத்துல பிரச்சனை இல்லாம இருந்திருக்குமா? நிச்சயம் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஆமென். அப்ப அந்த பிரச்சனையின் மத்தியில தான் அவங்க பயணிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப அந்த சாஸ்திரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்படியா வர்றாங்க. எவ்வளவோ தூரத்திலிருந்து வர்றாங்க. ஆமென். அவங்க பயணிக்கிறது ரொம்ப கிழக்கு தேசம் என்றபடியா சொல்லுகிறது. அது டிஸ்டன்ஸை சொல்லலனாலும் அது ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் வர்றதுக்கான காரியத்துக்கு தான் அந்த கிழக்கு தேசம்னு சொல்லப்படுது. ஒருவேளை கிழக்கிலிருந்து மேற்கா இருக்கலாம். ஆமென். அவ்வளவு தூரமாக அவங்க பயணிக்கிறாங்க. எதுக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்படியா. இவங்க ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை, எல்லாம் நல்ல பணக்காரவங்க. இன்னும் சரித்திரம் என்ன சொல்லுது? இவர் ராஜாக்கள் என்றபடியா சொல்லுது. ஆனா வசன சாஸ்திரிகள் என்று போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு தூரம் எத்தனை நாள் இரவும் பகலுமாக இவங்க பயணம் பண்ணித்தான் இந்த இயேசு கிறிஸ்துவ பார்க்க வர்றாங்க. ஒரு விசுவாசத்துல வர்றாங்க, ஒரு தீர்மானத்துல வர்றாங்க, ஒரு தீர்க்கமாக வர்றாங்க. நான் என்ன தீர்க்கத்தோட ஆண்டவரை இன்னைக்கு நான் பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன். ஆண்டவரை காணும்படிக்காய் நான் பயணிக்கிற காரியத்துல என்னுடைய பிரச்சனைகளுக்கு என்ன குறுக்க நிக்கிற போதும் தானே நான் அதெல்லாம் தவிர்த்துட்டு, குழப்பங்கள்லாம் இருக்கிற போது அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் ஆண்டவரை பார்க்கிற காரியத்துல நான் பயணிக்கிறவனாக இருக்கிறேன்னா, நமக்கு இன்னைக்கு அந்த இரண்டாம் வருகையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆமென். இப்ப இந்த பயணத்துல எனக்கு குழப்பங்கள் இருக்குதா? நான் இயேசுவை பார்க்கிறேங்கிற ஒரு தீர்க்கமான
ஒரு முடிவு இருக்குதா? அதை விசுவாசிக்கிறேனா? அதை நம்புகிறேனா? அந்த லக்கை நோக்கி ஓடுகிற காரியத்துல நான் எப்படியா இருக்கிறேன்? இதுதான் மிக மிக முக்கியமானது. நிச்சயமாக யோபு சொல்றான், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணுங்கிறான். ஹல்லேலூயா. எப்ப வாழ்ந்த யோசேப்பு யோபு தெரியுமா? அவன் சொல்றான், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணுங்கிறான். அப்ப நான் பார்ப்பேங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறேனா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பார்ப்பேன், நான் அந்த லக்கை நோக்கி ஓடுகிறேன். அவனுக்கு எப்ப யோபுக்கு யோசிச்சு பாருங்க, புள்ள குட்டி போயிடுச்சு, மனைவி போயிட்டா, உடம்பெல்லாம் சரீரமெல்லாம் புண்ணு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் அவனுடைய பயணம். அந்த பயணத்தில் அவர் சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்றபடியா. ஆமென். அப்ப இன்னைக்கு என்னோட பயணத்துல இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு தடையா இருக்குதா? என்ன தடையா இருக்குது? என்ன குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பத்தின் மத்தியில குழப்பத்தை பார்க்காம நான் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறவனா இருக்கணும், கிறிஸ்துவை காணும்படிக்காக ஓடுகிறவனாக இருக்கணும். பிரச்சனைகள் வரலாம், ஆமென். பிரச்சனைகள் இல்லாம இல்லை, அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருந்திருக்காது. ஹல்லேலூயா. அந்த இடையர்கள் அப்படித்தானே ஓடுனாங்க. ஒருத்தர் இங்க பிறந்திருக்கிறான்னு அவங்களுக்கு ஒரு தேவ தூதர்கள் அறிவித்த போது அவங்க ஆடு மேய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு உடனே ஓடுறாங்க, நாம் போய் பார்ப்போமே என்றபடியாய். ஹல்லேலூயா. அன்னைக்கு இன்னமும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. எப்படி தாவீது அவங்க அண்ணன்லாம் போர் செய்கிற போது போர்க்களத்தில் போய் அவங்க அப்பா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அனுப்புற போது அங்க இருக்கிற ஒரு பெரிய அண்ணன் என்ன கேட்கிறான், உன்கிட்ட உன் வசம் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆட்டை யாருக்கிட்ட விட்டுட்டு வந்தேங்கிறான். அவன் இங்கேருந்து பார்க்கறதுக்கு, அண்ணனை பார்க்கறதுக்கு அவன் போனா அவன் அண்ணன் கேட்கிற கேள்வி இதுதான், உன்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச ஆட்டை யார் வசம் விட்டு விட்டு இங்கு வந்தாய்? அப்ப இந்த இடையர்களுக்கு அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கேட்டிருப்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? என்னோட அது ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு ஆட்டை பாருன்னு சொன்னா நீங்க பாட்டு ஆட்டை விட்டு விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டீங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கேட்க மாட்டாங்களா? ஆமென். இதெல்லாம் அறிஞ்சும் தெரிஞ்சும் புரிஞ்சிருந்தும் இதை விட ஒரு பெரிய காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்போ பார்ப்பது. அங்க அதுக்குதான் சீடர்கிட்ட சொல்லுது, ஆண்டவராக இயேசு அந்த கலிலேய கரையோரமாக போகிற போது என் பின்னே வாருங்கள்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். உடனே சீடர்கள் தங்கள் வலையை விட்டு தன் தகப்பனையும் விட்டு அவர் பின்னே சென்றார்கள். அது அங்க எழுதியிருக்கு, தன் தகப்பனையும் விட்டு என்றபடியாய். குடும்பத்தை விட்டும் போறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க, ஆண்டவரை காணும்படியா, ஆண்டவரை பார்க்கும்படியா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அந்த லக்கை நோக்கி ஓடுகிற காரியத்துல ஒரு குழப்பம் இல்லாத ஒரு வழியில நாம் போகிறவனாக இருக்கிறேனா? யாத்திராகமம் 4:24 படிங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஹல்லேலூயா. பயணம் பாருங்க, ஆண்டவராக அங்க கர்த்தர் சொல்லிட்டாரு, இஸ்ரேல் மக்களை விடுதலை ஆக்கும்படிக்காக நீ அங்க போகணும் என்றபடியா. இப்ப சிப்போரால் பிள்ளைங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு மோசே போறார். ஆனா வழியில என்ன நடக்குது? அங்க கர்த்தரையே, அங்க வேதம் சொல்லுகிறது, வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாரை கொல்ல பார்த்தார்? மோசேயே கொல்ல பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் தான் நீ அங்க போகணும்னு சொன்னது. ஏன் கொல்ல பார்த்தார்? முன்பே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்பயும் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துக்கு தேவன் கொடுத்த லக்கை நோக்கி நான் போகிற போது என் குடும்பம் முதல்ல சரியா இருக்கணும். என் குடும்பமும் என் பிள்ளைங்களும் என் பேச்சை கேட்காத பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் சொல்ற அங்க தேவனுக்கான காரியத்துல செய்கிற காரியத்துல குடும்பம் சரியில்லாம எப்படி குடும்பமாக லக்க நோக்கி ஓட முடியும்? பிள்ளைங்க சரியா இருக்கணும். ஏன்னா அங்க விஷயம் என்ன?
இஸ்ரேல் மக்கள் எல்லாம் தானே விருத்த சேதனம் பண்ணணும், ஆண் பிள்ளை பிறந்த 8 நாளுக்குள்ள. ஆனா இங்கே சிப்போராலோ மோசைக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு இதுவரையிலும் விருத்த சேதனம் பண்ணல. இவன் மோசை சொல்லாமையா இருந்திருப்பான்? இவ்வளோ கதையை சொல்லியிருக்கான்ல. அங்க இருந்தப்ப என்னன்னா பிரச்சனை வந்தது, நான் அங்கிருந்து ஓடி வந்தேன், இப்ப ஏன் தேவன் என்னை திருப்பி அங்க போக சொல்றார்? இவ்வளவு கதையை சொன்னவன் நாங்க எங்களுடைய வழக்கம் வந்து பிள்ளைங்களுக்கு பிறந்த 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணுங்கிறது சிப்போராவுக்கு சொல்லாமையா இருந்திருப்பான். சொன்னான், அவன் ஆனா கேட்கறதா இல்லை. எங்க வழக்கம் இப்படி இல்லைங்க, உங்க வழக்கம் அதுவா இருக்கலாம், எங்க வழக்கம் அது இல்லை, இப்படிதான் போடுனா. அதுக்கு தான் அங்க போற வழியில மோசேயை கர்த்தரே கொல்ல பார்த்தார். ஹல்லேலூயா. ஏன்? நீ அங்க போகிற போது இஸ்ரேல்ல இருக்கிறவன் என்ன கேட்பான்? நீ யாரா எங்களை வந்து மீட்கிறதுக்கு, நீ ஏன் வந்த, நீ யாருன்னு கேட்பான். உன் குடும்பமே சரியில்லை, உன் குடும்பத்துல இருக்கிற உன் பிள்ளைங்களே விருத்த சேசனம் பண்ணல, விருத்த சேசனம் பண்ணாத நீங்க வந்து உன் குடும்பத்துல இருக்க உன் பிள்ளைங்களே பண்ணாத போது நீ வந்து என்ன ஆளுகை பண்ண வரியான்னு அங்க கேட்பான். அதுக்கு தான் அங்க கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த காரியத்துல நீ சரியா இருந்தாதான் நான் கொடுக்கிற காரியத்தை நீ செய்ய முடியும். நீனே சரியில்லை, உன் குடும்பமே சரியில்லைங்கிற போது அங்க போனீன்னா அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, நீ எந்த தகுதியும் இல்லை, உன் குடும்பமே தகுதி இல்லாத போது நீ வந்து என்ன ஆளுகை பண்றியான்னு கேட்பாங்க. அப்போ ஒண்ணு நீ தொலைஞ்சு போ, உனக்கு வேண்டாம், நீ வேண்டாம், நீ இந்த காரியத்தை செய்யாத என்றபடியா மோசே மேல கை வைக்கிற போதுதான் சிப்போரால் என்ன பண்ணுகிறான், தான் பிள்ளைக்கு விருத்த சேசனம் பண்ணுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் போய்விட்டார். ஆமென். அப்ப காரியம் என்ன, நான் குடும்பமாக ஒரு லக்கை நோக்கி பயணிக்கிற போது என் பிள்ளைங்க ஒரு பக்கமோ என் மனைவி ஒரு பக்கமோ கூட வர்ற மாதிரி இருக்கும். ஆனா எந்த காரியத்திலும் ஒத்து வராத ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஓட முடியாது. தேவன் கொடுத்த லக்கை நோக்கி நான் ஓட முடியாது. நான் குடும்பமாக இணைந்து ஓடணும், குழப்பங்கள் இல்லாம ஓடணும், எந்த குழப்பமும் அதுல இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் அதுல இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஆதியாகமம் 12:14-15 படிப்போம். ஆதியாகமம் 12:14-15. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகு உள்ளவளென்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார், நீ கானானுக்கு போகணும், நீ இனத்தை விட்டு உன் ஊரை விட்டு இனத்தை விட்டு நீ வெளியே வா என்றபடியா குடும்பமா வெளியே வந்துட்டான், மனைவியோட வெளியே வந்துட்டான். இவங்களும் பயணிக்கிறாங்க. ஆனா காரியம் என்ன, வழியில அந்த நாட்டில் எகிப்துல இருக்கிற அந்த ராஜா ஆபிரகாமுடைய மனைவி அழகானவள் என்றபடியா இருந்து அந்த மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். பிரச்சனை பாருங்க, லக்கை நோக்கி கர்த்தர் கொடுத்த லக்கை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறார் ஆபிரகாம். கர்த்தர் தான் சொன்னார், நீ வெளியே வா, இவங்களை எல்லாம் விட்டுட்டு வா, ஜாதி ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வா, கானானுக்கு போன்றபடியா கர்த்தர் தான் அழைச்சார். போகும் இடம் இன்னதென்று போனான்னு சொல்லுது, கானான்னு கூட அப்ப சொல்லல, எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் அழைச்ச அழைப்பில பயணிக்கிறவனாக இருக்கிறான். குழப்பம் என்ன, மனைவியே ராஜாவே தூக்கிட்டு போயிட்டான். ராஜாவுக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியுமா? ஒருத்தரும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் அந்த நாள்ல அவனுக்கு கனவுல எச்சரிக்கிறவராக, நீ அவள் மேல் கையை போடாது என்றபடியாய். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் கொடுத்த லக்கை நோக்கி நான் பயணிக்கிற போது அவர் என் குடும்பத்தை பாதுகாக்கிறது அவரோட வேலை. ஹல்லேலூயா. இந்த வேதத்துல 12 சீசரோட மனைவியை பத்தியோ பிள்ளைகளை பத்தியோ எழுதி இருக்காது, அது கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பேதுரு மாமியாரை பற்றி மட்டும் ஒரு இடத்துல எழுதி இருக்கு, அவருக்கு குணமாகும் பிடிக்கா. மற்றபடி மனைவி யாரு பிள்ளைங்க யாரு எதுவுமே எழுதி இருக்காது, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார்.
நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த லக்கை நோக்கி நான் ஓடுகிற போது பாரமான அனைத்தையும், பாவத்தையும் பாரமான அனைத்தையும் விட்டு விட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடுக்குது வசனம். என்னுடைய பாரம், என் குடும்பம் என்னை பிடிச்சி கீழே இழுக்கக்கூடாது. தேவனை விட்டு என்னை பிரிக்கிறதா இருக்கக்கூடாது. தேவன் நான் இருந்தா பார்க்கறத விட தேவன் எனக்கு எல்லா தேவையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பாதுகாப்பை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப குழப்பங்களே இருக்கக்கூடாது. ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா செக்கினாவுக்கு வருகிற போது அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அட்டன் பண்றாங்களேன்னு சிஸ்டரோட கூட வேலை செஞ்ச டீச்சர், இல்லை சிஸ்டர், நான் செக்கினா அட்டன் பண்ற போது என் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் செக்கினா அட்டன் பண்ணுன்னு. ஆமென். இது இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க, இந்த பக்கத்துலேருந்து தான் வந்தாங்க, பக்கத்து கிராமத்துலேருந்து. கன்சீவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஐயையோ போவாத, செக்கினாவுக்கெல்லாம் போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா போச்சு, நீ இங்கே இருன்னு வீட்டில் உட்கார வச்சாங்க. வீட்டில் உட்கார வச்சு அங்கே ஒன்றும் குழந்தை பிறக்கலை. ஹல்லேலூயா. என் தீர்மானம் எப்படியா இருக்கு? என் லக்கு எதை நோக்கி ஓடுகிறதாக இருக்குது? நான் தேவன் குறித்த லக்கை நோக்கி நான் ஓடுகிற போது தேவன் என் தேவையெல்லாம் சந்திப்பார். அவர் பாதுகாப்பை கொடுப்பார், தேவையை சந்திப்பார், எல்லாம் சந்திக்க வல்லவர். இங்க அபிரகாம் தான் அந்த லக்கை நோக்கி ஓடுறான். ராஜாவே மனைவியை தூக்கிட்டாலும் ராஜாவை அவர் பயமுறுத்துகிறவராக இருக்கிறார். உடனே அவரை அனுப்பிச்சு விடுங்கிறார். காலையில எப்படா விடியும்னு பார்த்து அவளை உடனே அனுப்பிச்சு விடுறோம். ஹல்லேலூயா. குழப்பங்கள் இருக்கலாம் நம்மளுடைய பயணத்துல. இதை விட குழப்பம் என்ன இருக்கும் சொல்றீங்க? அபிரகாமோட மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா இதை விட பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதா? ஆனா அவனும் அந்த காரியத்துல விசுவாசமாக இருக்கிறான். யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, ராஜா கிட்ட போய் கை கட்டிக்கிட்டு நிக்கல. ராஜாவே என் மனைவியை நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்களே, விட்டுடுங்க அப்படின்னு போய் அவன் கெஞ்சிக்கிட்டு நிக்கல. அவன் நிச்சயம் தேவனை நோக்கி ஜெபிச்சு இருப்பான். ஆமென். தேவன் அங்க செயல்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு கொடுத்த லக்கை நோக்கி நான் ஓடுகிற போது குழப்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். சிப்போராளுக்கு வந்தது போல வரலாம், அபிரகாமுக்கு வந்தது போல வரலாம். ஆனாலும் தேவன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவற்றை எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர்ல அதுதான் சொல்லு, தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆமென். அடுத்தது 4வது, குமாரனை காரும்படியாக பயணிக்கணும். ஆமென். மத்தேயு 10:22 என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆண்டவரை காணும்படி நான் ஓடுகிறவனாக இருக்கணும். முடிவு வரையிலும் நான் தானே நிலைத்திருக்கிறவனாக இருந்து ஆண்டவரை காணுகிறவனாக நான் இருக்கும்படிக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை மரியாளோ யோசேப்பு நினைச்சிருக்கலாம் நம்ம குடியுரிமையை, ஏன்னா அவங்க சொந்த ஊர்ல போய் தான் அங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்ப சொந்த ஊருக்கு தான் போன போது சொந்த ஊர்ல இருக்கிறவங்க அங்க போனா பார்த்துக்கலாம். நீ கர்ப்பவதியா இருந்தாலும் அங்க போனா நம்ம சொந்த ஊருக்கு போறோம், அங்க பார்த்துக்குவோம், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. காரியம் என்னாச்சு? ஒருத்தனுமே ஏத்துக்கல. ஒரு வீட்டிலும் இடமில்லை, சத்திரத்திலும் இடமில்லை. ஹல்லேலூயா. நிலைமை எப்படி பாருங்க. அந்த கர்த்தரை நோக்கி பயணிக்கிற போது, கர்த்தர் எனக்கு கொடுத்த லக்கை நோக்கி பயணிக்கிற போது சொந்த பந்தம் சப்போர்ட் பண்ணணும்னு நீ நினைச்சு கால் எடுத்து வைக்காத. தேவன் தான் உனக்கு இருப்பார். ஆமென். சொந்த ஊருக்கு போறான், சொந்தக்காரவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, இடம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க ஊழியத்துக்கு. நினைக்கவே நினைக்காதீங்க. தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமென். தேவன் தான் எல்லாம் பார்ப்பார். அவருக்கு வேலை செய்யறோம், அவரு பார்ப்பார். ஹல்லேலூயா. அவருக்கான காரியத்தை நம்ம பார்க்கிற போது, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற லக்கை நான் அடையிறபடிக்கா நான் ஓடுகிற போது தேவன் எல்லாத்தையும் பார்ப்பார். பிரச்சனை தான் அங்க சரித்திரத்தில் சொல்லுகிற காரியம். அவங்க முன்னணைங்கிற காரியத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. அங்க சொல்லுகிற காரியம் மாட்டு தொழுவத்துல முன்னணையில என்றபடியா சொல்றாங்க. பலர் இது மாட்டு தொழுவம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது நமக்கு டிபேட் இல்லை, இது நமக்கு வாக்குவாதமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ நிச்சயமா சத்திரத்துல இடம் இல்லை, எந்த வீட்டிலையும் ஏத்துக்கல,
ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு சொல்ல முடியாத ஒரு இடத்துல எல்லா விதமான கன்வீனியன்ட் அங்கே இல்லாத ஒரு இடத்துல தான் அது குழந்தை பிறந்திருக்குங்கிறத அந்த முன்னணைங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த லக்கை நோக்கி பயணிக்கிற போது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆமென். குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தா அவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். மத்திய அந்த சாஸ்திரிகள் பயணத்தையும் பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் பயணத்தையும் பார்க்கிறோம். ஆமென். இவர்களும் தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணும்படிக்காக அங்க பயணிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். நம்ம அன்னைக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கும் அவங்க பயணத்துல, எல்லா காரியத்திலும் ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானே அவர்கள் பயணிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கான ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். கலாத்தியர் 4:19 பவுல் சொல்லுகிறார். ஆமென். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆமென். கர்ப்ப வேதனைப்படுகிறேன்கிறார் பவுல். உங்களுக்குள்ள கிறிஸ்து பிறக்கும்படியாய் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்ப எனக்குள்ள பிறக்கும்படியாய், நம்ம ஒவ்வொருக்குள்ள பிறக்கும்படிக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்குள்ள கிறிஸ்து பிறக்கும்படியான அந்த லக்கை நோக்கி பயணிக்கிற போது ஒரு கர்ப்ப வேதனை நமக்கு வரத்தான் செய்யும். ஆமென். நம்ம செக்கினாவிலையும் அவங்களுக்கு வர்றவங்களுக்குள்ள கிறிஸ்து பிறக்கும்படிக்கான காரியத்துல நம்ம பல நேரங்கள்ல கர்ப்ப வேதனை படுகிறவர்களாக தான் இருக்கிறோம். பவுல் அதை தான் சொல்றார், நான் உங்களுக்குள்ள கிறிஸ்து பிறக்கும்படியாய் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்றபடியாய். இந்த வேதனை உண்டுதான். ஒரு தாய்ங்கிற விதத்துல, ஒரு பெண்ணுங்கிற விதத்துல கர்ப்ப வேதனை உண்டுதான். ஆனா குழந்தை பிறந்த பிறகோ அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடுகிற போது பல பிரச்சனைகள், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நான் அதை நோக்கி ஓடுகிறவனாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக ஓடுகிறவனாக இருக்கணும். ஆமென். அந்த மரியாளுக்கு கிடைத்த அந்த ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் பிறக்க போவது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும்ங்கிற அந்த ஒரு வார்த்தை வாழ்நாள் எல்லாம் தானே எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஆற்றுகிற, தேற்றுகிற, பலப்படுத்துகிற, வழி நடத்துகிற வார்த்தையாக அவ வாழ்க்கையில இருக்கு. ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை ஒரு வாள் பாயும் என்றபடியாய் சொல்லுகிற போதும் தானே எல்லாத்தையும் மனதில் இருத்தி வைத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிள்ளை பிறந்ததுனால எனக்கு வரப்போற கஷ்டம் என்னங்கிறத முன்பே சொல்லப்படுகிறது. ஆனா அந்த காரியத்தெல்லாம் மனதில் வைத்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஓட வேண்டியதுதான். ஆமென். நெருக்கங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த லக்கை நோக்கி நான் ஓடுகிறவனாக இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காணும்படியா நான் ஓடுகிறவனாக இருக்கணும். இதுவே தேவன் நம்மள்ட்ட விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். பிலிப்பியர் 1:23 பிலிப்பியர் 1:23 ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், தேகத்தை விட்டு பிரிந்தாலும் சரி கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. நான் அப்பதான் இந்த காரியத்துல தான் நம்ம வைராக்கியமா இருக்கணும். தேகத்தை என் உயிரே போனாலும் சரி நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும். ஆமென். அவரோடு கூட இருக்கணும். இந்த வைராக்கியம் இருந்தாதான் நம்மளுடைய பயணத்துல நம்ம பயணிக்கவே முடியும். அந்த லக்கை நோக்கி கிறிஸ்துவை பார்க்கும்படியாய், அவரது வருகையிலே பார்க்கும்படியான அந்த லக்கை நோக்கி நான் பயணிக்க முடியும். ஆமென். அவ இந்த நாள்ல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். அந்த மாதிரி
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். நான் குடும்பமா பயணிக்கிறவனாக இருக்கணும், அந்த யோசுவாவை போல. இரண்டாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றபடியாய் குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி நான் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற அந்த லக்கை நோக்கி நான் ஓடுகிறவனாக இருக்கணும். மூன்றாவது காரியம், தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அறிஞ்சவங்களாக புரிஞ்சவங்களாக நம்ம என்ன பண்ணணும்? குழப்பங்களை தவிர்த்து, குழப்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆனா குடும்பமாக பயணிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஆபிரகாம் பார்க்காத பிரச்சனை இல்லை, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்காத பிரச்சனைகள் அல்ல. அவங்க மரியாளும் யோசேப்பும் அந்த குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து ஓடணும். குமாரனை காணும்படிக்காய் ஆபிரகாமை போல எனக்கு ஒரு வீடு இருக்கு, அது நித்திய வீடு இருக்குது, இந்த பூமி நான் இதுல பரதேசி தான் என்றபடியாய் குமாரனை காணும்படிக்காய் மற்ற காரியங்கள்லாம் பாரமான அனைத்தையும் பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு கிறிஸ்துவை காணும்படிக்கா இந்த நாளில் ஓடுகிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் பயணிப்போம், நாங்களும் பார்ப்போம். ஆமாண்டவரே, எங்களது பயணத்தில் வருகிற எல்லா விதமான இடர்களையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நீர் பார்த்து கொள்வீர் அப்படின்றவரே. நீர் பார்த்து கொள்வீர். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற லக்குவே நாங்கள் உம்மை காணுகிற இடமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் காண்கிற கிறிஸ்துவே உம்மை காண்கிற இடம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற இலக்கு என்பதை அறிந்து புரிந்து நாங்கள் அதை நோக்கி ஓடும்படியாய் கிருபை தருவீராக. இதோ இந்த வருடத்திலிருந்து பழைய காரியங்கள் எல்லாம் உதித்து எல்லாம் புதிதாயின என்றபடியாய் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் ஓடும்படிக்கான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒரு தெளிவை பெற்றவர்களாக, ஒரு திடனை பெற்றவர்களாக, ஒரு பலனை பெற்றவர்களாக, ஓடுகிற தூரம் அநேகம் என்றபடியாய் தொடர்ந்து ஓடும்படியான கிருபையை தருவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.